ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம். ஆமாம் சாமி, நீங்கள் ஒரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு உண்மையிலே அப்படி இருக்கான்னு கேட்டாக்கா இல்லையே அப்படின்னு அழுத்து கொள்ளாதீர்கள் ரிஷபராசி நேயர்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசினிகளை எல்லா இடத்துலையும் நான் சொல்வது உண்டு, சுய ஜாதகம் உங்களுடைய சுய கர்மா தான் வேலை செய்யும். நாம் சொல்லக்கூடிய நான் இல்லைங்க, எல்லா சொல்லக்கூடியதுமேவோ பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். அது நமக்கு சேருமா, அது நமக்கு நடக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம்தான் முடிவு செய்யும். இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எல்லா மாத்திரையும் வச்சுக்கிறாங்க, 12 ராசிக்கு மாத்திரை இருக்குது, அது பூரா உங்கள் குணமாயிடுவான்னு அப்படி கிடையாது. உங்களுக்கான மாத்திரை எது அதை வழிகாட்டக்கூடியவர் டாக்டர். அதை போல தான் இது ஒரு சயின்ஸ். அப்போ ரிஷபராசி நேயர்களே, ஓரளவுக்கு இந்த ஆணி மாதம் நிம்மதியை தரக்கூடியதாக அமைகிறது. போன மாதம் கூட ஒரு ரிஷபராசி அன்பர் வீட்டில் கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சுதர்சன ஹோமம், போன சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு அவங்க ஒரு பரிகாரம் எடுத்து கரூரில் ஒரு சுதர்சன ஹோமம் போய் செஞ்சுட்டு வந்தோம். அப்போது இது போல் உங்கள் சுய ஜாதகம்தான் உங்களுக்கான வழிகாட்டுதலாக அமையும். அதை வைத்து பார்க்கின்ற பொழுது ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அந்த அதிர்ஷ்டம் எதை சார்ந்து இருக்கும்? உத்தியோகம் சார்ந்ததாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேலை போயிருக்கலாம், எனக்கு வேலை அல்லது வேலை போயிடுமோங்கிற அந்த மாதிரி லாஸ்ட்டு உயிர் ஊசலாடுற மாதிரி எனக்கு நின்றுக்கிட்டு இருக்கலாம், வயோதிக பருவம் மாதிரி. அப்போ உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமே, ஆனால் எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி, அல்லது எனக்கு வேலை போயிடுதுங்க சாமி, எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, எனக்கு 42 வயசாகுது, 52 வயசாகுது, ஸோ நான் இந்த கண்ட்ரியில் இருக்கிறேன், ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு வேலை கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ரிஷபராசி அன்பர்களே, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட நிறைய ரிஷபராசி அன்பர்கள் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அங்கேவே இருப்பாங்க, விசா ரெனியூவல் ஆகுமான்னு உட்காந்துருப்பாங்க, இல்லை ஜாப் ரெனியூவல் ஆனால் தான் விசா ரெனியூவல் ஆகும், இல்லை அது சம்மந்தப்பட்ட என்கொயரி, இல்லை அது சம்மந்தப்பட்ட சம்திங் ஏதாவது வம்பு வழக்கு, அதில் ஒரு வேறு எதாவது என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே, நன்மை நடக்கும், அப்ரூவல்லாம் கிடைக்கும். அதே போல் மாணவ செல்வங்கள் உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. குறிப்பாக குருவுக்கு கேந்திரத்தில் 2 பக்கமும் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4-10 அமைந்திருக்கிறார். அப்போ ரிஷப ராசினியர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சின்ன ஒரு சிறிய ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களாக இருக்கலாம். அன்றைக்கெலாம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணார், எங்களை பற்றிலாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அப்படிங்களே சொல்கிறீங்களே சாமியா, ஆட்டோ ஓட்டுறவங்களை பற்றி தான் சிறு தொழில் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது சின்ன ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடந்த ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், அல்லது என்ன ஒரு பெட்டி கடைகளாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறின்னு இல்லை தறி நெசவாளர், தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே போல் அந்த வேஷ்டி துண்டு இதெல்லாம் நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ரிஷபராசி நேயர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் உங்களுக்கு சரியாக நடக்கலையா, கவலையே படாதீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறு பரிகாரங்களை நீங்கள் தேடுங்க, ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள், இயற்கையான முறையில் சின்ன பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால், ஒரு எலுமிச்சம்பழம் டெய்லி டம்ளரில் போட்டு வைக்கிறது, தண்ணியில் போட்டு வைக்கிறது, அந்த எலுமிச்சம்பழத்தை ராத்திரி ஆனால் எடுத்து கடையை சுற்றி உடைச்சிட்டு திரும்ப நாளைக்கு கிளம்புற புது எலுமிச்சம்பழம் வைக்கிறது, இந்த மாதிரி சிறு பரிகாரங்கள் எல்லாம் செய்வீர்களே ஆனால் ரிஷப ராசி நேயர்களே, நிச்சயமாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ரிஷபராசி நேயர்களே.
நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னென்னா இப்போ தான் ரிஷபராசிக்கு இது ஒரு மாதமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் உங்களுக்கு ஒரு உத்வேகமே பிறந்திருக்கும், இப்போ தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியே பிறந்திருக்கும். அப்போ இது நாள் வரையிலுமேவும் கூட ரிஷபராசி என்பவர்களே படாத கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. நிறைய கடன் சுமைகள், பெரிய பெரிய ஃபேமிலியாக இருக்கும், நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும். அவங்க கூட சில ட்ரபுள்ஸ், ஃபேமிலி ட்ரபுள்ஸாக இருக்கும், அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், இல்லை மாமனார் மாமியார் ப்ராப்ளம், அல்லது பிள்ளைங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், பொண்ணு மாப்பிள்ளையால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது கடன் சுமைகள், இந்த மாதிரியான ஃபேமிலி ட்ரபுள்ஸாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கொடுத்த வாக்குறுதிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பவர்களே, உங்கள் கஷ்டமெல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம். அதே போலத்தான் திருமண யோகங்கள். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரை நான் ரொம்ப சொல்வது உண்டு. வயசான 35 வயசாது பொண்ணுக்கு 38 வயசாது 38 வயசாது பொண்ணுக்கு ஆனால் கண்டிஷன் போட்டுன்னு இருப்பாங்க. எனக்கு மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், எனக்கு மாப்பிள்ளை மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், வீட்டோடு இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், முடி இருக்கணும். 38 வயசில் கண்டிஷன் போட்டுன்னு இருப்பாங்க. அப்போ ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை அனுசரித்து தான் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும். அப்படி பண்ணால் திருமணம் நடந்துடும், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். ரொம்ப வயசாகிடுச்சு, 38 வயசாக சாமி பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கவலைப்படாதீங்கம்மா, இந்த மாதம் உங்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள், இவை எல்லாமே கூட கை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி என்பவர்களே, ஓவராலாக ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஜென்ரல் டாபிக்ஸ் பேசியிருக்கோம், லாஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட்டை நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ இது போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே. ஆனால் சாமி நீங்கள் கொஞ்சம் என்னை பற்றி சொல்லுங்கள், எங்களை பற்றி, விவசாயிகளை பற்றி சொல்லவே இல்லை, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் புதனோட சேர்ந்து கூட முயற்சி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த வகையில் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தனம் சார்ந்த விஷயத்தில், அதாவது வருமானம் சார்ந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த, வருமானமே இல்லை, கடன் இருக்கு, கடனை கட்ட முடியலை, ஆமாம் ரொம்ப சிரமப்படுறோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் வரக்கூடிய வழிகள் தெரியும். அதே போல் வருமானம் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ போகிற இடம், சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வருமானத்தை பற்றியே யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஆமாம், இதற்கு வருமானம், வேலை வாய்ப்பு, தொழில், இது சம்மந்தப்பட்டே உங்களோட பேச்சு, எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வேலை இல்லாமல் சிரமப்பட்ட அன்பர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. இதையும் தாண்டி கடன் இருக்குது, நிறைய பேருக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன்களை இந்த காலகட்டத்தில் கட்டக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியும். அதே போல் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது, அதே போல் சரியான மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கை எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோட கூடி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது, ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகள் வருமானம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அவங்களாம் இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
நீண்ட நாளாக வராதவங்க வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் அவங்க மூலமாக அவங்க உதவியே செய்யலை, படிக்க வச்சேன், எல்லாம் செஞ்சேன், வேலை வாங்கி கொடுத்தேன், ஆனால் அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க திரும்ப உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். இதே காலகட்டத்தில் உங்களுக்கு வேறொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதே ஆனி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சனி வக்ரவம் அடைகிறார். சனிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ராசிக்கு 9க்கும் 10க்கும் உடையவர். 9க்கும் 10க்கும் உடையவர் வக்ரவம் அடைகிறார் அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து, குடும்பம், பூர்வீக அமைப்புகள் சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுமான்னு பார்த்தோம்னா, இதில் தான் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியை பொறுத்த வகையில் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு யோகராக இருக்கிறார். ஒரு திரிகோணத்துக்கும் அதே போல் 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண அதிபதி பாக்கியத்திற்கும், அதே போல் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் வக்ரம் அடைந்திருக்கார். அவர் பாக்கியாதிபதியாக இருக்கிறார், உங்களுக்கு யோகராக இருக்கிறார். இப்படிப்பட்டவர் வக்ரம் ஆகிறதுனால ஒரு பின்னடைவு, சறுக்கல் அப்படிங்கிறது சிறிது உண்டு தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. இவர் எவ்வளவு நாள் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4.5 மாதம் இருக்கிறார். அப்போ இந்த 4.5 மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ இதுவரையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை தொடர்ச்சியாக செய்யுங்க. வேலையில் இருக்கேன்னா அந்த வேலையை தொடர்ச்சியாக பாருங்கள். அதே நேரத்தில் ஒரு புது வேலை, புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு புது தொழிலை தொடங்கலாம். அதே போல் வேலை மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் தசாபுத்தி அமைப்புக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குன்னா வேலையை விட்டுட்டு வேலை தேடலாம். ஆனால் எதையுமே விட்டுட்டு இந்த காலத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னொரு விஷயம் நடக்கும். எம்என்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடக்கும். இடம் விட்டு இடம் மாறுதல்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, லாபமான இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு பகவானால் உங்களுக்கு என்னென்னா ஒரு அதிர்ஷ்டம், நல்ல முன்னேற்றம் உண்டு. பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலாம் ஒரு கமிஷன் மூலமாக பேசி விட்டீங்க அப்படின்னா திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அப்போ திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதுலேயே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விதத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அரசு சார்ந்த அனுகூலங்கள், தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு வருமானமாக சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பலன்கள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சனி வக்ரவ பயிற்சியால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான வருமானம் வரும். எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறது தொழிலில் ஈட்ட முடியாது. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு வருமானத்தில் எந்த குறையில்லாமல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ திருமண பாக்கியங்கள்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதே நேரத்தில் குழந்தை பாக்கிய அமைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசிக்கு உண்டு. அப்போ ரிஷபராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசு சார்ந்த வருமானங்கள், நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருந்த வருமானங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும், தந்தை வழி ஆதரவு உண்டு. அதே போல் பார்த்திங்கனாக்க உங்களுக்கும் தந்தைக்குமான விதிசை இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு.
அப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்களில் போகக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா உறவுகளில் நிதானமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அடுத்து மிருகசீர நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் இடம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ சகோதர உறவுகளில் பார்த்தீங்கன்னா விரிசல் ஏற்படாமல் கவனமாக பேசணும். அதே போல் ஒற்றுமை பலப்படக்கூடிய விஷயங்களை அதிகமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடுகள்லாம் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன்கிழமைகளில் பெருமாள் கோவில் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிதானமான வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அனைவருக்கும் பார்த்திங்கனாக்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதே நேரத்தில் வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தேவைக்கான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே. அன்பிற்கும் பண்பிற்கும் உரித்தான ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கிறார். உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலாபலன். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது சூரிய சுக்கிரனுடைய இணைவு உங்களுக்கு கிடைக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும். நீங்கள் எல்லாரையும் அடக்கி ஆளணும்னு நினைக்கக்கூடிய இந்த காவல்துறை அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். ஆளுமை திறன் கொண்ட அரசு சார்ந்த அரசியல்வாதிக்கு எல்லாமே இப்போ யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கனவு மெய்ப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. உங்களுடைய ராசியில் குரு பகவான் பகையாக செயல்படுகிறார். அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆலோசனைகளை கேட்பது நல்லது. பெரியவாகிட்ட எல்லாமே ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய தந்தை கிட்ட ஆலோசனை கேட்டு நடங்க. உங்களுடைய குரு கிட்ட ஆலோசனை கேட்டு நடங்க. குருவை மதிக்க பழகிக்கோங்க. இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை இந்த புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து வாக்குஸ்தானத்தை பலமாக்குறார். சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு 2ஆம் இடத்தை தினம் தினம் பணம் கொடுக்க போகிறது. தினம் தினம் பணம் பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க போகிறது. 100 ரூபாய் வருமானம் வரும் சார், எல்லாம் வித்தது போகணும்னா இப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த 3 கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் எல்லாமே பண்ண போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஒரு 7 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் செவ்வாய் பகவான் 12ஆம் இடம் பலம் பெறுகிறார். அதனால் எப்பயுமே 12ஆம் இடம் தான் அயன சயன போகஸ்தானம், பதவி ஸ்தானம், பிற்பகுதி பதவிகளை சொல்லக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டு யோகங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த மாதத்தினுடைய 12/7/2024 பிறகு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் ரிஷபத்தில். உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் வராரு. அதுவும் ஒரு செவ்வாய் குருவினுடைய சேர்க்கை குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய போகின்றது. குரு ஆல்ரெடி கேது பகவானை பார்க்குறார். ரிஷப ராசியில் உள்ள வயது முதிர்ந்த நபர்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஆமாம், 60 வயசுக்கு மேலே இருக்கிறோம் சார், கைகால் வலியாக இருக்குது, மூட்டு வலியாக இருக்குது, எனக்கு ரொம்ப மன பயமாக இருக்குது, இருதய பயமாக இருக்குது, எனக்கு என்னாக ஏதாகுமோ அதையெல்லாம் பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்களுடைய பாவகத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெற்றிகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு மருத்துவ ரீதியான உயர்வுகள் கிடைக்கும். இப்போ கொடுக்குற மருந்து உங்கள் உடம்புக்கு உடல் நலத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய மருந்தாக
கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஆணி மாதம் 15 தேதிக்கு பிறகு இந்த சனி பகவான் வேறு வக்ரகதியாகிறார். அப்போ ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால ஆல்ரெடி நீ எடுத்த காரியத்தில் பாதி நிற்குது சார், என்னுடைய தொழில் நிறுவனம் முடியாமல் இருக்குது, தொழில் மிஷின் வாங்கிட்டேன் இன்னும் அப்படியே இருக்குது, வேலை வாய்ப்புகள் எல்லாமே பில் எல்லாம் வரமாட்டேங்குது, இதெல்லாம் சொல்லின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லாமே வேலையால் இப்பொழுது உயர்வு கிடைக்க போகிறது. ஏன்னா சனி வக்கரம் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் வக்கரமான கிரகங்கள் சனி வக்கரம் பெற்று இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு கூடுதல் யோகத்தை இந்த வக்கரநாதன் கொடுக்க போறார் அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வரைக்குமே அந்த ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபத்தில் பயணிக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஷார்ட் ரூட்டில் வருமானம் சார். உங்களுக்கு ஈஸியாக சம்பாதிக்கிறது எப்படி? ஆமாம், ₹1 முதலீடு போட்டு ₹100 சம்பாதிக்கிறது எப்படி? இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்கள் ஞானத்தை இப்போ கொடுக்க போகிறது. அதுவும் 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த ராகு பகவான் உத்திரட்டாதியில் பயணிக்கிறார். 5ஆம் பாவகத்தில் பயணிக்கக்கூடிய கேது பகவான் அஸ்தம் 2ல் பயணிக்கிறார், பின்னோக்கி தான் பயணிக்கிறாங்க. அதனால் உத்திரட்டாதி சனி பகவானுடைய சாரத்தில் வந்து 11ல் நிற்கும்போது லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமாகும் அப்படின்னு சொல்லப்படும். ஏதோ ₹1 வந்து சார் எனக்கு சேவிங் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் எல்லாமே பேக் அவுட்ல இந்த மாதம் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வரும் சார். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறும். அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாமே நடக்கும். 2ஆம் படம் படுறதுனால வாழ்க்கை துணைக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண யோகங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 5ஆம் இடத்துல கேது அஸ்தம் 2ல் பயணிக்கக்கூடிய காலம். சற்று காதல் ஒரு விஷயம் கொஞ்சம் தள்ளி போடுங்க, நான் உண்மையாக காதலிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஏதோ உறுதுணையாக கொடுக்குறார் இந்த கேது பகவான். ஏன்னா உண்மை இருக்கணும், கேது பகவானுடைய தன்மையில் நியாயம் இருக்கணும், உண்மை இருக்கணும், அதுக்கு தான் வெற்றி பெற வைப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு முரண்பாடாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த 5ஆம் இடம் உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த செவ்வாய் உங்கள் ராசியில் வரக்கூடிய காலம் வரைக்குமே அற்புதமான காலம் சொல்லலாம். இந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். சகோதர சகோதரி வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்க போகுது சார், ஏதோ காது குத்து வைக்க போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, சகோதர மஞ்சள் நீர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிறு சிறு செலவுகள் கொடுப்பாங்க. அப்போ 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடகத்துக்கு வரும் காலம் அற்புதமான காலம். லட்சுமி யோகம் வருது சார். உங்களுடைய கையில் லட்சுமி இருக்கா, தனலட்சுமி இருக்கா? ரிஷப ராசிக்கு 3ல் சுக்கிரன் வரும் காலம் தனலட்சுமி யோகத்தை கொடுக்கிறார். புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை, குரு செவ்வாயினுடைய சேர்க்கை, இது எல்லாமே குரு மங்கள யோகத்தை காட்டுது. சூரியன் சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை 2ஆம் இடத்துல அற்புதமான வாக்கு பலம் உறுதியாக போகிறது. தொட்டது துலங்கக்கூடிய காலம், மண்ணு கூட பொன்னாகக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமையப் போகின்றது. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் பிற்பகுதியில் யோகம் சொல்லலாம். ஆணி 15 தேதிக்கு மேலே வக்கரகதி ஆகிறக்கும் சார் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன், இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலம் இந்த ஆணி மாதம் பிற்பகுதி காலம் அப்படின்னு சொல்லலாம். கூடுதல் சிறப்பு என்னென்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து குருமங்க யோகத்தை கொடுக்க போகிற இந்த மாதத்தினுடைய கடைசி இந்த ஆணி மாதத்தை விட ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்க போகிறது. கவலைப்படாதீர்கள் ரிஷபராசி நண்பர்களே, ஏற்றமிகும் மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்க போகின்றது. வேலை வாய்ப்பு நிரந்தரமாகும், கல்விகள் மேங்கோகும், உங்களுடைய வாக்கு பலம் கூடுதலாகும், உங்களுடைய பண பலம் சேவிங்ஸ் அதிகமாகும். வண்டி வாகன சேர்க்கையில் சற்று கவனம் இருக்கும். வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு 4ஆம் பாவகத்தின் அதிபதி சூரியன் சுக்கிரனோடு சேர்றார், புதனோடு சேர்றார். அப்போ 3 கிரகங்களுடைய சேர்க்கை 2ஆம் தர வாகன யோகம் உள்ளவர்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்டு கார் வாங்குற சார் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் சனி வக்கரகதியாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அனுகூலம் எல்லாமே வண்டி வாகனம் வச்சிருக்கிற ஆளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லடலாம். 2வது திருமணம்
இரண்டாவது திருமணம் என்பது 11ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் வலுத்துதுன்னா 2 திருமண யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் என் ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல கிரகம் வலுத்திருக்கு சார், எனக்கு 2 கல்யாணம் ஒன்றுன்னு கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. 11ஆம் இடம் வலுத்தால் 2 ஜாதகம், 2 திருமண யோகம் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. அப்போ 11இல் ராகு பகவான் இப்போ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு 2வது திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். முதல் திருமணம் தோல்வி சார், எனக்கு 2வது திருமணம் ஒழுங்காக அமையுமா, நல்லபடியாக அமையுமா, நான் திருந்திட்டேன் சார், நல்லா இருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் கொடுக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சூரியனுடைய சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகன வீடு வாகன வாடகை வருமானம் கிடைக்கும் சார். ஆமாம், வீட்டால் வாடகை விடுறவங்க, அலுவலகம் ஆஃபீஸ் விடுறவங்க, பெரிய இடம் வச்சுருக்கேன் சார், இவ்வளோ நாளாக எனக்கு வாடகை வருமானமே வரல, யாருமே வரமாட்டா, காலி பண்ணிகிட்டே போயின்றாக்குள்ள உங்கள் இடத்துக்கு உங்கள் அலுவலகத்துக்கு இப்போ வாடகையாளர்கள் வருவார்கள். அந்த ஒரு விஷயம் சொல்லலாம். நிலம் ரொம்ப நாளாக விற்கல சார், என் வீடு விற்க மாட்டேங்குது, கம்மியான விலைக்கு கேட்குறேன், இப்போ வீடு விற்பனை வாங்கல் தொடர்பான வேலைகளும் உங்களுக்கு நடக்க போகுது. ஆக இந்த ஆணி மாத ரிஷப ராசிக்கு கூடுதல் சிறப்புகளை கொடுப்பதற்காக அம்பாள் அபிஷேகம் பண்ணுங்க. அவள் கன்னியாதானமாக இருந்தாலும் பரவாயில்ல, பரமேஸ்வரியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிறு குழந்தை வடிவேலனாக இருந்தாலும் பரவாயில்ல, பாலாபிஷேகம் பண்ணுறது அற்புதமானது. எப்பயுமே ரிஷபராசிக்காரர்கள் பாலாபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த தெய்வம் ஒன்றாலும் இருக்கலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக முருகனாகவும் இருக்கலாம், அது அம்பாளாகவும் இருக்கலாம், ரேணுகாவாக இருக்கலாம், அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், உச்சிஷ்ட கணபதியாக இருக்கலாம். பாலாபிஷேகம் பண்ணுங்கள், அந்த சுவாமிக்கு உண்டான நாளில் பண்ணுங்கள். உங்களுடைய ராசி இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு பலனை எடுக்கப் போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஆணி மாதத்தின் ஆரம்ப கிரகணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷபத்தில் குரு, ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது, ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி, ரிஷபத்திற்கு 11ஆம் இடத்தில் ராகு, ரிஷபத்துக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஆரம்ப கிரக நிலைகள். இந்த கிரக நிலையிலிருந்து நமக்கு, இந்த கிரக அமைப்புகள் இருந்து ஒரு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் என்பதை இந்த ஆணி மாதத்தினுடைய ஒரு கிரக அமைப்புகள், இந்த ரிஷபராசிக்கு என்னென்ன சிறப்பு யோகங்கள் என்பதை பார்ப்போம். என்னென்ன தேதிகள் சிறந்த ஒரு வலிமையோடு இருக்கின்றது என்பதை பார்ப்போம். இப்போ பொதுவாகவே ரிஷபராசியில் குரு இருக்கக்கூடிய தனத்தையும் வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காலங்கள், சுய முயற்சியால் சுய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலங்கள். சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை என்றாலும் சரி, புதிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதே 4ஆம் அதிபதி சூரியன் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கும் போது இடம், வீடு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய ஒரு காலங்களாக, ஒரு கடன் பெற்று ஒரு புதிய தொழில், அரசு நிச்சயமாக ஒரு அரசாங்கத்தின் மூலம் கடன் பெற்று ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அருமையான காலங்கள். கடனை வாங்கி தொழில் பண்றமே நினைக்காதீங்க, கடனை அடைச்சு அதுக்கு மேல சம்பாதிப்பீங்க. அப்படிப்பட்ட யோகமான காலங்களை கண்டிப்பாக ஏற்படும்.
அதே நேரம் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து உங்களுடைய கனவு, 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை இருந்தால் உங்கள் கனவுகளாம் நினைவாகும் என்பது உறுதியான ஒரு நிச்சயமான ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதம். நிச்சயமாக ஆக ரிஷபராசியை பொறுத்தளவு வெளிநாட்டு யோகம் ஒன்று இருக்கிறது. வெளிநாட்டு மூலம் வருமானம் பெறக்கூடியது, கணவர் மூலம் வருமானம் பெறக்கூடியது, மனைவி என்றால் கணவர் மூலம், கணவர் என்றால் மனைவி மூலம் வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காலங்கள். கணவர் என்றால் மனைவி வெளிநாட்டுக்கு போகலாம், மனைவி என்றால் கணவன் வெளிநாட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஆக இது வந்து ரிஷபராசிக்காரர்கள் சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்களாக அமைகிறது. ஏன்னா 12ஆம் இடத்தில் பூமிகாரன் வலிமை, இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பெறலாம். உத்தியோக இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பதவி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரி, இப்படிப்பட்ட காலங்கள் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான தேதிகள்லாம் வந்து நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கோ, ஒரு வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கோ, ஒரு அரசாங்க வேலை முயற்சி பண்ணுவதற்கோ, ஒரு இடம் வாங்குவதற்கோ, ஒரு வீடு கட்டுவதற்கோ, ஒரு பெண் பார்ப்பதோ, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இப்போ அப்படிப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாட்களை நான் கணிச்சு நான் உங்களுக்கு இது வந்து அம்ச பலன், ராசி கட்டத்தை பார்க்காதீங்க. இது அம்ச பலனா உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தினுடைய ஆணித்தரமான அம்ச பலன்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் கணிச்சு சொல்லக்கூடிய காலங்கள்லாம் அந்த தேதிகளை உங்களுக்கு சிறந்த யோகமான தேதியாக இருக்குது. அந்த தேதியில் நான் சொல்லக்கூடிய எந்தவித காரியம்னாலும் தொடங்கி வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக முதல்ல வந்து 15/6/2 ஆணி 1ஆம் தேதி ரொம்ப அற்புதமான நாளாக அமைகிறது. ஆணி 1ஆம் தேதி 15/6/2024 ஆணி 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா துளாராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனை குருவும் சந்திரனும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இப்போ நான் சொன்ன தேதியில் எந்த ஒரு காரியம்னாலும் செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலங்களாக அமையும். அடுத்த தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 8 எந்த ஒரு காரியம் தடை செய்யாதீங்க, எந்த ஒரு காரியத்தை முயற்சி பண்ணாதீங்க. ஆணி 8 அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆணி 9 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க, இதே மாதிரி நீங்கள் தொழில் வியாபாரம் எது வேணாலும் தொடங்கலாம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த தேதிகளில் நம்ம என்னென்ன செஞ்சால் நீங்கள் வெற்றி அடையலாம் முதல்ல சொல்லிட்டேன். அந்த காரியத்தை நீங்கள் செய்து வெற்றி அடையலாம். ஆணி 9 23/6/2024 அன்று பார்த்தீங்கன்னா பூரணம் 3ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இப்போ எப்பெல்லாம் சந்திரனை குருவை பார்க்குறாரோ அந்த நாள் ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும். இப்போ நான் முதல்ல என்னென்ன காரியங்கள் செய்யலாம் முதல்ல சொல்லிட்டேன் பற்றி அது கூட நீங்கள் செய்யலாம். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன். புதிய தொழில் தொடங்குறது, புதிய வியாபாரம் செய்கிறது, தொழில் தொடங்குறது, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இடம் வீடு வாங்குறது, வீடு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறது எல்லாமே அதே நேரத்தில் நீங்கள் அதே திருமண யோகங்கள், திருமணம் சம்பந்த சுபகாரியங்கள் என்ன காரியங்களாலும் இந்த தேதியில் செய்யலாம். அந்தந்த தேதி ஒவ்வொன்றா வரிசையாக சொல்கிறேன். இதில் எல்லா வித சுப காரியங்களையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். வேலைக்கு முயற்சி பண்ணலாம், சொந்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்க? அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். குடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கான அந்த பண வரவுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு அது சம்பந்தப்பட்ட ஆளுநர் சென்று அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ ஆணி 9 வந்துட்டோம். அடுத்து ஆணி 11 ஒரு அருமையான நாளுங்க. நான் சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களுமே செய்து வெற்றி அடையலாம். 25/6/2024 25 ஆணி 11 வந்து 25/6/2024 அன்று திருவோணம் 4ஆம் மாதத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் பார்க்கும் அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? அருமையான நாள். இந்த நாட்களில் நான் சொன்ன அத்தனை காரியங்களும் செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்து ஆணி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தேதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆணி 13 27/6/2024 அன்று சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்து
மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்து அதற்கு எதிர்முனையில் இருக்கக்கூடிய நல்ல கவனிங்க செவ்வாய், அதாவது செவ்வாய் வந்து பரணி 2ஆம் பாதத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருந்து பார்க்கும்போது சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறும் பொழுது அந்த நாள் சிறந்த யோகமான நாளாக அமைகிறது. ஆக ஏற்கனவே மீனத்தில் சுக்கிரன் வந்து உச்சம், ஆக அதற்கு எதிர்முனையில செவ்வாய் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பரணி 2ஆம் பாதத்தில் ஆட்சி, அதாவது பரணி 2ஆம் பாதத்திலிருந்து சுக்கிரனை பார்க்கும் பொழுது சுக்கிரன் செவ்வாயை பார்ப்பார், செவ்வாய் சுக்கிரனை பார்ப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அருமையான நாள். அதாவது செவ்வாயை பொறுத்து இடம், வீடு, வாசல், அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர், அது சம்பந்தமான வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா வாகன யோகங்கள், பதவி யோகங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், அத்தனை யோகத்தை தரக்கூடியவர். செல்வங்களை கொட்டி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அது ரிஷபராசிக்கு அதிபதியே 11ஆம் இடத்தில் உச்சம் பெறும் போது, ரிஷபராசிக்கு அதிபதியே 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்துக்கு உச்சம் பெறுவது வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், பொன்பொருள் செல்வங்கள் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். அதை இடமாற்றம், பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். இடமாற்றம், பதவி முன்னேற்றம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்கக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து ஆடி. அதனாலங்க ஆணி 14, ஆடி இல்லைங்க ஆணி 14 28/6/2024 அன்று புரட்டை 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் புரட்டை 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய திரும்ப ஒரு அருமையான நாள். புத்திரம், வாக்கியம், இடம், வீடு சம்பந்தப்பட்டது எல்லா யோகம் பார்க்கக்கூடிய நாள், அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய நாள். அடுத்து ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடிய அருமையான நாள். இந்த நாட்களில் எல்லாவித சுப காரியங்களையும் செய்து இன்னைக்கு வெற்றி அடையலாம். அடுத்து ஆணி 30, ஆணி 20 அடுத்த 30 வருது. ஆணி 20ல் 4/7/2000 ஆணி 20க்குரிய ஆங்கில தேதி 4/7/2024 அன்று மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடியது. ரொம்ப அருமையான நாள். ரிஷபத்தில் இருக்க குரு, அதாவது அம்ச பலன் ராசி எடுத்த என்னன்னா ஒரு என்னமோ சொல்லிட்டு, இது ராசி பலன் இல்லை, அம்ச பலன். இறைவன் கணித்து கொடுக்க இறைவனுடைய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் சொல்லி ஒரு கட்டம் இருக்கு. ராசி கட்டம் இருக்கு, அம்ச கட்டம் இருக்கு. இந்த அம்ச பலனை அப்படியே நடக்கக்கூடிய அம்ச பலனை தான் உங்களுக்கு அனுப்பிச்சு சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நம்ம மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். அதே சந்திரனை மீனத்தில் இந்த சூரியன் அதே நாளில் சூரியன் பார்க்கிறார். அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் வந்து இத்தனை இடத்துல வலிமை அடைப்போம். அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த யோகமான நாளாக அமையும். நீங்கள் அந்த நாளில் செஞ்சு பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்து ஆணி 30, ஆணி கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஆணி 30ல் பார்த்தீங்கன்னா 14/7 தான் ஆணி 14/7/2024 ஆணி 30. இதில் என்ன விசேஷம்னா சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். சந்திரனை எப்பெல்லாம் குரு பார்க்குதோ அதுக்கப்புறம் ரொம்ப யோகமாக சிறந்த யோகமான நாளாக இருக்கும். வருமானம் அதிகப்படக்கூடிய நாள், நினைச்ச காரியங்களை வெற்றி படையக்கூடிய நாள், அரசாங்க வேலைக்கு முயற்சி வெற்றி அடையக்கூடிய நாள் என்ற அத்தனை யோகங்களை பெறக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மேலும் வந்து அந்த சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த அம்சம். அதே நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு சந்திரன் இருக்கிறாரோ அதற்குரியவன் செவ்வாய். சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அதே நாள். ஆக இப்படித்தான் கிரகத்தினுடைய வலிமை வந்து நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். ஆக இந்த நாள் நல்லா நோட் பண்ணிக்க, சிறம்ப சிறசி நல்ல சிறந்த யோகமான நாள். சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பதும்
மேலும் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆணி 30ஆம் நாள் மிகவும் சிறந்த யோகமான நாள். எல்லாவித தொழில்கள், வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அனைத்து யோகமான நாள். ரிஷபராசிக்கு அமோகமான நாள், சிறப்பான நாள். 14/7/2024 தான் ஆணி 30. ஆக இந்த அத்தனை தேதிகளுமே ஆணி மாதத்தில் நான் அதாவது ஆணி மாதம் 30மே உங்களுக்கு ஒட்டி தரும் சொல்லலை, முக்கியமான தேதிகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆணி மாதம் எல்லாமே உங்களுக்கு யோகமாக கொடுக்காது, ஒரு முக்கியமான தேதிகளாக சொல்லியிருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? இந்த தேதிகளை நிச்சயமாக நல்லது நடக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. எங்கெங்க நடந்துச்சு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா, இல்லைங்க ஜாதகத்தை தூக்கி தூக்கி அழுத்து போயிட்டு எங்கெங்கேயா ஜாதகத்தை பார்த்து ஒன்றுமே நடக்கலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியில்லை, சரியாக வரல, சரியாக நடக்கலைன்னா கீழே இப்போ நல்லா கவனியும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடக்காது, தடைப்பட தான். அப்போ என்ன பண்ணி கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் என்னதான் கோளாறு, ஏன் நடக்க மாட்டேங்குது, உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எந்த பிரச்சனையாலும் நிச்சயமாக சரி பண்ணணும். நல்ல கவனிங்க, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு ஏன்ட்டு வர்றீங்களோ என்னை பார்த்து நடக்கலை சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரக்கூடாது. ஏன்னா பிரம்ம வேதத்தால், ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் பிரம்ம சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? கல்யாணம் முடியலையா, தொழில் பாதிக்குதா, வியாபாரம் பாதிக்குதா, அதே இடத்துல குழந்தை இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, ஏன் குடும்பத்தில் என்ன செய்வன கோளாறு, கணவன் மனைவிக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது, திரும்ப திரும்ப இந்த பாதிப்பு ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு சரியாகிறதுக்கு என்ன செய்யலாம். ஆக ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கியாச்சுன்னு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரச்சனை தீரணும். அவரை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். எங்கெங்கேயும் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தா கிடைச்சி, இந்தாலையும் பார்த்தான், என்னமோ அப்படி இப்படி பேசினார், கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்னு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இங்கே உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 2ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15/6/2024 முதல் 16/7/2023 வரை உண்டான 32 நாட்கள் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லுவோம். இந்த 3 கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியிலே குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு, கவலைப்பட தேவையில்லை. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்பட, இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கு உண்டான மெடிக்கேஷன்ஸ், கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் தனகாரகனும், அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலையும், தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்டை, சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து போடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்கிறேன்.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே சற்று அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். 12ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக வெளிநாட்டு சம்பந்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தடையானால் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, பேப்பர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த நகாசு வேலைகள், அதாவது தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். லைட் டெக்னீஷியன்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னீஷியன்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு பகவான் இருக்காரே, அவர் அஷ்டமாதிபதி, அவர் வந்து இருக்காரே அப்படின்னு சொன்னாலும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடமும் நல்லபடியாக இருக்கும், இருக்கும் இடமும் நல்லபடியாக இருக்கும். குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் குரு பகவான் இருக்கிறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் நல்ல நல்லினம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து அது மறையக்கூடும். கொஞ்சம் ஜாகிரதையாக குழந்தைய வாட்ச் பண்ணுறது ரொம்பவும் முக்கியமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 3ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடியதும் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சியின் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். வேலையில் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. வேலையில் பார்த்தாலும் சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கவாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா காரியங்களும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் 22/6/2024 24/6/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களை சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிதாக முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசியமாக கேதுவுக்கு உண்டான கொள்ளு தானம் பண்ணுறது பெரிய விசேஷம். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொள்ளு போய் தானம் கொடுத்துட்டு வாங்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா கலராக இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும். கலரில் வந்து கருப்பு நீலம் மட்டும் இல்லாத கலராக பார்த்து மல்டி கலரில் இருக்கக்கூடிய துணி வந்து வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும். ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அங்கே வந்து பாதாம், ஏலக்காய் இந்த மாதிரியான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம், பொன்னான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால, அதாவது சுபராகிய குரு பகவான், கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவர் இருக்கிறதுனால ஒரு வருஷ காலமாக உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார். அதனால் வந்து உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், சுயமதிப்பு, மரியாதை இதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் புதன் 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள் இது. யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் வந்து விலகக்கூடிய காலகட்டங்கள். இன்னும் ஒரு 6 மாதம் சனி வந்து நவுந்து, அதாவது மீனத்துக்கு போன பிற்பாடு இந்த தாய்க்கு உண்டான உடல் உபாதைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால, கேது இருக்கிறாரு, குரு பார்க்குறாரு. அதனால் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குழந்தைகளை குரு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்பாங்க. பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு இணக்கமான சூழல்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு குழப்பங்கள், ஒரு பிரச்சனைகளாகவே சந்திச்சிட்டு இருப்பீங்க.
அதெல்லாம் இப்போ இன்னொரு ஒரு மாத காலகட்டம் செவ்வாய் வந்து நவந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் குறையும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆதாயம் நல்லா கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழல்கள்லாம் நிலவும். 10ஆம் இடத்துல, அதாவது ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால தொழில்கள்லாம் டல்லாக தான் போகும். மீனத்துக்கு போன பிற்பாடு தான் ஒரு 6 மாத காலகட்டங்கள் மேக்கு தான் போகிறாரு. 2025 மேலே தான் வந்து சனி வந்து பயிற்சி ஆகிறாரு. அப்போ வந்து அதிலேருந்து உங்களுக்கு வந்து தொழில் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும், நல்லாவே இருக்கும். சனி வந்து அதே மாதிரி குரு வீட்டில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு வந்து தொந்தரவுகளை வந்து கொடுக்க மாட்டார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கமின்மையெல்லாம் இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும். அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து சரியாக வராது. அதே மாதிரி மோட்ச ஸ்தலங்களுக்கு பெரியவங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் சரியாக வந்து வராது. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.